இருக்கும்போது கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, எடப்பாடி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு தன்னுடைய மகனை பால்குடி மறவாத பையன், சின்ன பையன், குழந்தை பையன், அரசியலில் சொல்கிறேன், வேற இப்போ வயசில் சொல்ல, அரசியலில் யாருன்னே தெரியாது. கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா எடப்பாடி சன் போட்டிங்கன்னா ஃபோட்டோ வராது. அந்த தம்பி மிதுன் பேர் வந்து மிதுன், தமிழ் உணர்வோட பெரிய அது என்ன அப்பாவே இப்போ தாய் 8 அடி பார்த்தா குட்டி 16 அடி. இவரும் தமிழ் உணர்வாளர் மிதுனும் பயங்கரம். அதுக்காக சிறு வயசுலேருந்தே அவர் படித்து வந்து பண்ணி அவங்க அப்பா மாதிரியே பல மாநில சுயாட்சி எல்லாமே தெரியும், அவருக்கு தெரியும். கான்ட்ராக்ட் தொழில் எடுத்து அவர் அப்படியே வராரு. உடனே பார்க்குறாரு அப்பா, சரி நமக்கு வயசாகிடுச்சு, பையனை கொண்டு வந்து அமித்ஷா அப்படி தன்னுடைய பையனை கொண்டு வந்து உள்ளே நுழைச்சி விட்டாரோ, நம்ம பையனை அந்த பையனோட பழக விட்டு கட்சியில் வந்து அப்படியே கூட்டணி போட்டு அப்படியே வந்துடலான்னு சொல்லி உச்சகட்ட வெறுப்பு எதுக்கு ஆகிறாங்கன்னா, கட்சியில் இத்தனை பேர் இருக்கும்போது அமித்ஷா பையனை போய் தன்னுடைய மகனை அனுப்பிவிட்டு சந்திக்கிறார்.